நம்ம ஷாப் எங்கே இருக்குது? நம்ம ஷாப் வந்து ராமாபுரம் வள்ளுவர் சாலை இருக்குது சார். எம்எம் ட்ரேடர் ஷாப் நேம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டு நியூ ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். மூணாவது ஆஃபீஸ் ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோஃபா, அப்புறம் புது பெட்டு, புது கட்டில், பழைய பெட்டு, பழைய சோஃபா, புது சோஃபா எல்லாமே நம்ம வந்து செகண்ட் ஹேண்டு நியூ ரெண்டுமே ரேட் கம்மியாக. சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ சார் வரும்? சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 2500 வந்து ஸ்டார்ட் ஆகும் சார் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். அப்படிங்களா? ஆமாம். இதுக்கு வந்து வாரண்டி கண்டு கிடையாது. இங்கே தர செக் பண்ணி காமிச்சிடுவோம். எது மிஸ்டேக்காக நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வாரண்டி கேரண்டியோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் பக்காவாக இங்கே தரவா செக் பண்ணி காமிச்சிடுவோம். இதுக்கு 1 மந்த் வாரண்டியோட கொடுக்குறோம். கம்ப்ரஸர் எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்கும். மேட்ரஸ் எவ்வளோ சார் வரும்? மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா 6,500. இந்த மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய்க்கு. இந்த உட்டு சோஃபா இருக்குது சார், அதில் என்ன ரேட்டு சார்? உட்டு சோஃபா பார்த்தீங்கன்னா 3+2 மேலே இருக்குது. 3+2 வந்து 13,500 சேல் பண்ணுறோம். 10 வருஷத்தோட வாரண்டி போட்டு 10 வருஷம் கேரண்டியோட தாங்க சார். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது சார். அது வாஷிங் மிஷின் எல்லாமே க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். எதுவும் ஃபால்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாஷிங் 6,500 ஸ்டார்ட் ஆகுது. எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. தரவாக இங்கே செக் பண்ணி பில்லு போட்டு வாரண்டி கேரண்டியோட க்ளீனாக கொடுத்துருவோம் சார். நம்மள்ட்ட கட்டில் இந்த மாதிரி இருக்கா சார்? ஸ்டீல் கட்டில். ஸ்டீல் வந்து மேலே வச்சுருக்கோம் பாருங்கள், புதுசு எல்லாமே இருக்குது. 6,500, 6,500, 6,500, அப்புறம் ஹாஸ்டல் கட்டில் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். புதுசும் சேல் பண்ணுறோம், பழசும் சேல் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் சோஃபா 3 சீட்டர் இது. செகண்ட் சோஃபா 3 சீட்டர் இது வந்து 4,500 4,000 சொல்லுவோம். ஒரு 4,000 ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுவும் செட்டு வந்து க்ளீனாக ரெடி பண்ணி பக்காவாக இருக்கும். அது மாதிரி வந்து செகண்ட் சோஃபா மாதிரி உங்களுக்கு அது இறங்க போகும்போது அந்த மாதிரி எதுவும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. ஸ்டார்டிங் ரேட்டே எவ்வளோ சார் சோஃபா 3 சீட்டு மட்டும்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 4,000 வரைக்கும் நல்லா ஸ்டார்டிங் அது பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜெலாம் இருக்குது சார். அது வாஷிங் மிஷின் எல்லாமே க்ளீன் கண்டிஷனில் இருக்கும். எதுவும் ஃபால்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து வாஷிங் 6,500 ஸ்டார்ட் ஆகுது. எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. தரவாக இங்கே செக் பண்ணி பில்லு போட்டு வாரண்டி கேரண்டியோட க்ளீனாக கொடுத்துருவோம் சார். நம்மள்ட்ட கட்டில் இந்த மாதிரி இருக்கா சார்? ஸ்டீல் கட்டில். ஸ்டீல் வந்து மேலே வச்சுருக்கோம் பாருங்கள், புதுசு எல்லாமே இருக்குது. 6,500, 6,500, 6,500, அப்புறம் ஹாஸ்டல் கட்டில் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். புதுசும் சேல் பண்ணுறோம், பழசும் சேல் பண்ணுறோம். இப்போ வந்து செகண்ட் சோஃபா 3 சீட்டர் இது. செகண்ட் சோஃபா 3 சீட்டர் இது வந்து 4,500 4,000 சொல்லுவோம். ஒரு 4,000 ஃபைனலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எதுவும் செட்டு வந்து க்ளீனாக ரெடி பண்ணி பக்காவாக இருக்கும். அது மாதிரி வந்து செகண்ட் சோஃபா மாதிரி உங்களுக்கு அது இறங்க போகும்போது அந்த மாதிரி எதுவும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. ஸ்டார்டிங் ரேட்டே எவ்வளோ சார் சோஃபா 3 சீட்டு மட்டும்? ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 4,000 வரைக்கும் நல்லா ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட ஆஃபீஸ் ஐட்டம் ஸ்டாக் இருக்கானே? ஆஃபீஸ் ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலாகவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த 2க்கு 2 கம்ப்ளீட் டேபிள், 3க்கு 2 டேபிள், 4க்கு 2 கல்லா டேபிள், அப்புறம் 5க்கு 2 டேபிள், இது மாதிரி நம்ம ஆஃபீஸ் அந்த ஒர்க் ஸ்டேஷன் எல்லாமே நம்ம வந்து உடவுலேயே ஹோல்சேலாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மல்லிகை ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த 7க்கு 4 ரேக்கு, அந்த கண்ணாடி ரேக்கு, அந்த முன்னாடி போகிற அந்த கவுண்ட்ரு, அப்புறம் வந்து செல்ஃபோன் கிடைக்கிறதான செல்ஃபோன் கவுண்ட்ரு, அப்புறம் அந்த அதுக்குள்ளே அந்த ரேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹோல்சேலாக உடவுலேயே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குடோன் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ராமாபுரம் கோத்தார் நகரில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நீங்கள் ஏதாவது ஆர்டர் கொடுத்து ஏதாவது பொருள் செய்யணும்னா கூட நம்ம கடையை சாப்பிட்டு தேடி வந்தீங்கன்னா குடோனை கூப்பிட்டு போய் உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அந்த பொருள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல ரேட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. நம்மள்ட்ட ரோலிங் சேர் என்ன ரேட்லேருந்து நான் ஸ்டார்டிங்கு? ரோலிங் சேர் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. ஏன்னா 700 சேர் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, மேலே குடோனில் இருக்குது. இப்போ கடையில் போய் நம்மளுக்கு ஸ்டாக் இல்லை. இப்போ இந்த சேர் பார்த்தீங்கன்னா நெட்டு சேர் பார்த்தீங்கன்னா 1,800 வரும். சேர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். அது மாதிரி ஸ்க்ராட்சு, ஹைட்ராலிக் ஃபால்ட்டு, இந்த வீல் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது மாதிரி செகண்ட் சேர் பொறுத்தளவு நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மிஸ்டேக் ஆனிச்சுன்னா எங்கிட்ட வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா காசு நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். இந்த மர சோஃபா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமாண்ணே? லைஃப் வருமாண்ணே? மர சோஃபாலாம் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி மேலே ஏறி நின்றா கூட உங்களுக்கு எந்த ஷேக்கிங்குமே இருக்காது, எந்த சவுண்டு எந்த ஷேக்கிங்குமே இருக்காது. பாருங்கள் சைடில் இறந்துக்கேன் மற்ற எந்த மரமும் வந்து வாரி வரும், இந்த மரம் வாராது. அவ்வளோ எந்த வீக்னஸ் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பெட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். குஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 10 குஷன் கொடுத்துரும். கம்ப்ளீட்டாக வார்னிஷ் எடுத்து கொடுத்துருவோம். விட்டு பாருங்களா, ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும். இது உங்களுக்கு 3-2 சிங்கிள் இது மாதிரி நம்ம செட்டாக கொடுத்துருக்கோம். ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய டைம் டேபிள் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. பழைய டைம் டேபிள், பழைய சோஃபா இது மாதிரி விட்டு ஐட்டம் பழசு காட்டால் கூட நம்மகிட்ட ஹோல்சேலாக செகண்ட் பொருள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம கான்டெக்ட் பண்ணி நம்ம கடைக்கு வந்துட்டு